உங்க விஜய் உங்க விஜய். மண்ணுக்கும் மக்களுக்கும் முதல் வணக்கம். நான் உங்கள் அஜய் விஜய். நேயர்களே, இப்போ எல்லாமே உலகத்துல இன்ஸ்டன்ட் அப்படின்ற வார்த்தையில தான் ஓடிட்டு இருக்கு. ஆமா தானே? ஒரு நூடுல்ஸ்ல ஆரம்பிச்சு எல்லாமே நம்மளுக்கு இன்ஸ்டன்ட்டா உடனே கிடைக்கணும், கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? நம்மளுக்கு சில விஷயங்கள் வந்து எரிச்சலை கிளப்பும். அந்த எரிச்சல் கிளம்புற டைம்ல உடனே அதுலேருந்து ஒரு பெட்டரா ஃபீல் பண்ணணும்ப்பா. அதுக்கு என்ன பண்ணலாம்? அந்த மாரி ஒரு தாட் ப்ராசஸ் வரும் இல்லையா? அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கு என்ன பண்ணா நாம உடனே பெட்டர் ஆகலாம், இன்ஸ்டன்ட்டா பெட்டர் ஆகலாம்னு பார்க்கலாங்களா? முதல்ல வந்து எரிச்சல். ரொம்ப எரிச்சலா இருக்கா உங்களுக்கு? அப்ப என்ன பண்றீங்கன்னா, உடனே எதையாவது எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். புக்ஸ் தான் படிக்கணும், இத தான் படிக்கணும்லாம் சொல்ல வரல. உங்க கண்ல எது படுதோ, அத உடனே பொறுமையா படிக்க ஆரம்பிங்க. அந்த தாட்ல இருந்து கொஞ்சம் வெளியில வந்து வேற ஒரு டாபிக்க நீங்க ரிசீவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. தனிமையா ஃபீல் பண்றீங்களா? உடனடியா நீங்க பண்ண வேண்டியது, ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண வேண்டியது. உங்கள டென்ஷன் ஆக்கி, எரிச்சல இன்னும் அதிகமாக்குற ஃப்ரெண்ட் இல்லங்க. நீங்க எப்ப கால் பண்ணாலும் ஹேப்பியா உங்கள ரிசீவ் பண்ற ஃப்ரெண்ட் கண்டிப்பா நம்மளுக்கு ஒருத்தர் இருப்பார் இல்லையா? ஹேப்பியா எப்பவுமே ஜாலியா பேசுறவரு, நம்மள கிண்டல் பண்றவரு அவங்களுக்கு கால் பண்ணி ஜாலியா பேச ஆரம்பிச்சுருங்க. தனிமையா ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா சோம்பேறித்தனமா இருக்கா? ரொம்ப ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்குது. என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த சோசியல் மீடியா, டிவி, செல்ஃபோன்ஸ் இந்த மாதிரியான இன்னும் சோம்பேறி ஆக்குற டிவைஸஸ்குள்ள போயிட்டு மாட்டிக்கவே மாட்டிக்காதீங்க. கோவம் அதிகமா இருக்குது, ரொம்ப கோவத்துல இருக்கீங்க அப்படின்னா, உடனடியா இன்ஸ்ட்ருமென்டல் மியூசிக் நான் திரும்பவும் சொல்றேன். இன்ஸ்ட்ருமென்டல் மியூசிக், குத்துப்பாட்டு இப்படிலாம் போட்டு இன்னும் வந்து உங்க கோவத்த இன்கிரீஸ் பண்ற மாரியான பாடல்களையும் கேட்காதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது அப்படின்னா, உடனடியா பொறுமையா வாக் பண்ண ஆரம்பிச்சுருங்க. அந்த டைம்ல வந்து ஹெட்ஃபோன்ஸ்லாம் மாட்டிட்டு பாட்டு கேட்டுன்னே வாக் பண்றதெல்லாம் கூடவே கூடாது. ஜஸ்ட் உங்கள சுத்தி நடக்கிற விஷயங்கள கவனிச்சுட்டே வாக் பண்ணும்போது, அந்த ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிக்கும். டயர்டா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, உடனடியா படுத்து தூங்குற வழிய மட்டும் பாருங்க. வேற எத பத்தியும் யோசிக்கவே கூடாது. டயர்ட் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, அங்கேயே கூட கண்ண மூடிட்டு கொஞ்ச நேரம் ஒரு சின்ன ஒரு தூக்கத்த போடணும். அது ரொம்ப 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 நல்லது. ஓவர் திங்கிங் சொல்லுவாங்க இல்லையா? அதிகமா எல்லாத்தையும் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணி, ஓவர் திங்கிங் அதிகமா இருக்குது. அந்த மாரி டைம்ல உடனடியா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மைண்ட்ல வர வார்த்தைகள் என்னென்னலாம் வருதோ, அது எல்லாத்தையும் ஒரு பேப்பர் எடுத்து பொறுமையா எழுத ஆரம்பிச்சிடணும். என்ன வார்த்தை வருதோ எல்லாத்தையும் எழுதிட்டே இருக்கணும். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க எழுதுறதுக்கு வார்த்தைகளே இருக்காது. எழுதுறதுல கான்சன்ட்ரேஷன் அதிகமாயிடுமே தவிர, நீங்க தேவையில்லாம ஓவர் திங்க் பண்றத ஆட்டோமேட்டிக்கா கம்மி பண்ணிடுவீங்க. சோகமா இருக்கீங்களா? ஒண்ணும் பண்ணாதீங்க. பொறுமையா சிரிங்க. லைஃப்ல நம்ப பண்ண சின்ன சின்ன தப்புலாம் இருக்கும் பார்த்தீங்களா? அத நெனச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கே சிரிப்பு வரும். சின்ன வயசுல பண்ணது, தெரியாம பண்ணது, ஏதோ ஓவரா பண்றோம்னு நெனச்சுன்னு போய் பல்ப் வாங்குன விஷயங்கள், மொக்க வாங்குன விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் நெனச்சு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா சோகங்கள் பறந்து போயிடும்.